சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 21/4/2019 சித்திரை மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் காண்பவர்களுக்கும் அடுத்து திருமண நாள் உள்ளவர்களுக்கும் எங்கள் சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று குரு நட்சத்திரம், குருமார்களின் தரிசனம் சிறப்பு. இன்று மதியம் 3:03 வரை துவிதியை திதி. இன்று சித்திரை மாதம் தேய்பிறை துவிதியை திதி. இதுதான் சிராத்த திதி, தவச திதி. இன்றைக்கு விசாக நட்சத்திரம் இரவு 7:25 வரை இருக்கு. அடுத்தபடியாக அனுச நட்சத்திரம் ஆரம்பம், நாள் முழுவதும் இருக்கு. இன்று யோகம் சரியில்லை. இன்று பகல் 1:28 துலாத்திலிருந்து சந்திரன் விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். சரிங்களா? அடுத்தபடியாக கிரக நிலைகளை பார்ப்போம். மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் ராகு, துலாத்தில் சந்திரன், தனுசில் கேது, சனி, குரு, மீனத்தில் புதன், சுக்கிரன். சரிங்களா? இன்னைக்கு ராகவேந்திரர், சாய்பாபா, தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரி கோயில்களுக்கு போய் அவங்கள தரிசனம் பண்ணுவது ரொம்ப சிறப்பானது. சரிங்களா? 12 ராசிகளை பார்ப்போம். மேசராசி. மேசராசிக்கு பாருங்க, ராசியிலேயே சூரியன் இருக்கிறார். பொதுவாக ராசியில் சூரியன் இருந்தால் தலைவலி தான், பிரச்சனைகள் ஓவராக வந்துடும், மண்டை காய்ச்சல் தான். ஆனால் மேசராசிக்கு சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, யோகாதிபதி. மண்டை காய்ச்சல் தான், தலைவலி தான், பிரச்சனை தான். ஆனால் சம்பாதிப்பாங்க, அவங்களுக்கு யோகம் செய்யும். இந்த சித்திரை மாதத்தில் பாருங்கள், ஒரு தட்டிடுவாங்க யோகத்துக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. ராசியை வேற குரு பார்க்குறார், ரொம்ப சிறப்பு. துணிச்சல் வருது, ஆதாயம் வருது. சரிங்களா? தெய்வ அனுகூலம் இருக்குது. புத்திர வகையில் லாபம், திருமண பேச்சு வருது. பாருங்கள், சித்திரை மாதத்துக்குள்ளே திருமணம் செட் ஆனாலும் ஆகும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம், குழந்தை பிறக்காதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும். சரிங்களா? இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் நாள் தானே தவிர நல்ல நாளுங்க. சரிங்களா? அடுத்தபடியாக ரிஷபம். ரிஷபத்துக்கு பாருங்கள், இன்றைக்கி புத்திர வகையில் சிரமம். பணம் வரும், உடனே எங்கே போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி செலவு, பிரயாணத்துக்கு வழி வகுக்குது. வெளிநாடு போகலாமா இல்லை வெளியூர் போகலாமா அப்படின்னு டைலமாலாம் இருக்கிறாங்க. ரிஷபராசிக்கு கொஞ்சம் சரியில்லாத நேரமாக இருக்குது. இன்னையை பொறுத்த வரைக்கும் நல்ல நாளுங்க, சுகமான நாள் தான். இருந்தாலும் செலவு நாளுங்க, அதுவும் புத்திர வகையில் செலவு. சரிங்களா? அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்கள், ராசியிலேயே ராகு இருந்துக்கிட்டு உடம்புல ஏதோ அலர்ஜி பண்ணுது, மனசை நிம்மதி இல்லாமல் பண்ணுது, சிநேகிதர்களால் தொல்லை கொடுக்குது. இது மாதிரிலாம் செய்யுது. இன்றைக்கி பணம் வருது, பொருள் வருது, கணவன் மனைவி நண்பர்கள் வகையில் இடிக்குது. சரிங்களா? அவங்க வகையில் தான் பிரச்சனை. சரிங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பிஹேவ் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்றா ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் ஆகிடும். அது மாதிரி ஒரு நிலை. ரொம்ப ரொம்ப துணிச்சல் வருதுங்க. அரசாங்கத்தால் ஆதாயம், தொழில் உத்தியோகம் பரவாயில்ல, சுமாராக ஓடிட்டுருக்கு. சரிங்களா? அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி எந்த வேலையும் தாமதம் தாங்க. தாய் வகையில், தாய் மாமன் வகையில் சங்கடம்தான். புத்திர வகையிலையும் கவலை தான். சகோதர வகையில் அதை கேட்கவே வேணாம், ரொம்ப சங்கடம். சண்டை, வம்பு, வழக்கெல்லாம் வந்தாலும் வருங்க. அந்த மாதிரி சகோதர வகையில் புத்தியும் சரியில்லை. சரிங்களா? 6 குருவும் 7 சனியும் கேதோட சேர்ந்துருச்சு. அப்போ பாருங்கள், வீட்டுக்காரங்கள்ட்டையும் பிரச்சனை தான். மொத்தத்தில் பாருங்கள், நல்ல நாள் தான் இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் அனுபவிக்கணும். நீங்கள்
அந்த 18/5 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. சரிங்களா? அதுங்களாட்டி படாத பாடுபடுத்துகிறேன் நம்மளை. ஏன்னா குரு 6க்கு போயிட்டார், மறுபடியும் ரிவர்ஸில் 5க்கு வரணும். 5க்கு எப்போ வருதுன்னா 18/5க்கு வருது. 18/5 வரைக்கும் படாத பாடுபட்டுருக்கீங்க. அதுக்கு காரணம் உங்கள் புத்தி தான். 9 நினைக்கிறது, தேவையில்லாத சங்கடங்களை வரவழைக்கிறது, இது மாதிரி வரவழைச்சி தன்னை சங்கடப்படுத்திக்கிறீங்க. அதனால் நஷ்டம் வருது, நம்மளுக்கு கஷ்ட காலம் ஆரம்பிக்குது. சரிங்களா? 18/5 வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக சிம்மம். சிம்ம ராசிக்கு பாருங்கள், உத்தர வகையில் செலவு வருதுங்க. சுப செலவு தான். சரிங்களா? படிப்பு செலவு வரும், கல்யாண செலவு வரும். அந்தந்த வயசுக்கு உள்ளவங்களுக்கு தகுந்த செலவுகள் உத்தர வகையில் செலவுகள் வரும். தெய்வ அனுகூலம் இருக்குது, தந்த வழியில் ஆதாயம், அரசாங்க சலுகைகள். பாருங்கள், சிம்ம ராசிக்கு யோகம் வந்திருக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு. சரிங்களா? வழக்குகளெல்லாம் வெற்றி ஆகுதுங்க. கவலை தீருது, கடன் தீருது, நோய் தீருது. அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம். சரிங்களா? இன்றைக்கி காலையில் கொஞ்சம் பணம் வரும், நல்ல நாளுங்க இன்றைக்கி. சரிங்களா? அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசிக்கு பாருங்கள், சாயந்தரத்துக்கு மேலே தாங்க பணம் வருது. இல்லை பணம் வருதோ இல்லையோ, பணத்துக்கு வர உத்தரவாதம் வந்துடுது. சரிங்களா? இன்றைக்கி கொஞ்சம் உடலில் கொஞ்சம் பாதிக்குதுங்க. காலை வலிய ஆரம்பிச்சிருச்சு. கணவன் மனைவி உறவு சுமூகம் இல்லைங்க. எந்த வகையிலாவது செலவுக்கு தான் யோஜனை வருது. நஷ்டந்தாங்க. இன்றைக்கி நாள் சரியில்லை. நாளைக்கு எதாக இருந்தாலும் ஒத்தி போடுங்க. சரிங்களா? இன்றைக்கி அப்படியே ஓட்டுங்க. அடுத்தபடியாக துளாராசி. துளாராசிக்கு பாருங்கள், தொழில் உத்தியோகம் இதெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு அதிக வேலையை நீங்களே இழுத்து போட்டு செய்கிறீங்க. பயமாக வர இருக்குது, துணிச்சலை குறையுது, கவலை மனசில் போட்டு உறுத்துது. தாய் வகையில் தந்தை வகையில் சங்கடங்கள் ஏற்படுது. பிரயாணத்துக்கு ஏற்பாடாகுதுங்க. சகோதர வகையிலையும் டென்ஷன் வருதுங்க. மொத்தத்தில் ரொம்ப இன்றைக்கி டென்ஷன் தாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இன்றைக்கி செயல்படுங்க. அடுத்தபடியாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாருங்கள், 2 நாளாக செலவு தாங்க. கச்சகமாக செலவு பண்ணிட்டாங்க. ஒரு வேலையும் இன்றைக்கி நடக்க மாட்டேங்குது. துணிச்சல் வருது, எதிரி விலகுறாங்க, நண்பர்களால் ஆதாயம், தொழில் உத்தியோகம் சிறப்பு, உடல் நலத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வருதுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நண்பர்களால் உல்லாசம், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தபடியாக என்ன? அடுத்தபடியாக தனுசு. தனுசுக்கு பாருங்கள், ஜென்ம சனி எடுத்துக்கிட்டு படாத பாடுபடுத்துதுங்க. உங்களுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் வருது, கோபம் வருது, தப்பாக எண்ணம் வருது. இதெல்லாம் வேற 7 புதன் போய் 4 கேந்திரம் பெற்று, ஒரு சுபகரகம் இன்னொரு சுபஸ்தானத்தில் போய் கேந்திரம் பெற்றிருக்கு. நண்பர்களால் தொல்லை, உத்தியோகத்தில் தொல்லை, டென்ஷன் தான், தேவையில்லாத சங்கடங்கள் எக்கச்சக்கமாக. இன்றைக்கி செலவு வேறு. நல்ல நாள் தான், இருந்தாலும் இந்த சங்கடங்கள்லாம் அனுபவிக்கணும். புத்தியை தடுமாறாமல் வச்சுக்கணும். தெய்வ சிந்தனை வேணும். சரிங்களா? அடுத்தபடியாக மகரம். மகர ராசிக்கு பாருங்கள், சுபகாரியம் கை கூடுதுங்க. சுப செலவு தான். அந்த வகையில் ஆதாயம், அரசாங்கத்தால் அனுகூலம், வேலை கிடைக்காதவங்களாம் வேலை கிடைச்சிரும். உத்தியோகம் தான், விருப்பப்பட்ட இடத்துக்கு போகலாம். வழக்குகளை வெற்றி, கடன் அடைஞ்சு போகுது, புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைக்கிறாங்க. திருமணம் பேச்சு நடைபெறுது, சந்தான பாக்கியம் உள்ளவங்க கிடைக்கிறவங்க கிடைக்கிது. அது மாதிரி நல்ல நாளுங்க இன்றைக்கி, மகிழ்ச்சியான நாள். சரிங்களா? அடுத்தபடியாக கும்பம். கும்பராசிக்கு பாருங்கள், உங்களுக்கு இப்போ 5ல் ராகு, 11ல் சனி குரு. மகிழ்ச்சியான நாளுங்க. தைரியம் வருது, ஆபரணங்கள் சேருது, கவலை தீருது, கடன் கேட்ட இடத்துல பணம் கிடைக்குதுங்க. சரிங்களா?
அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் இன்னைக்கு. பிரயாணத்துக்கு வேறு ஏற்பாடாகுது. தொழில் உத்தியோகம்லாம் ரொம்ப ஜோராக ஓடுதுங்க. கவலையே படாதீங்க, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள். அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு பாருங்கள், ரொம்ப மெனக்கடுறீங்க. ரொம்ப வேலை, ரொம்ப உழைப்பு ஜாஸ்தி. எல்லா வகையிலும் வெற்றி தான். குறிப்பாக தொழில் சம்பந்தமாக அலைஞ்சு தெரிஞ்சு கரெக்ட் பண்ணி நல்ல வெற்றியை பண்ணுறீங்க. சரிங்களா? தந்தையால் ஆதாயம், அரசாங்கத்தாலையும் காரியங்கள் நிறைவேறுது. சரிங்களா? வெற்றி தான். மிகவும் சந்தோஷமான நாளுங்க. ஆனால் உழைப்பு அதிகம். சரிங்களா? நாளை பார்க்கலாம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.